டுடே நாங்கள் திலாப்பியா ஃபிஷ் வேண்டி வந்து அவியல் செய்ய போகிறோம். திலாப்பியா மீன் வேண்டி வந்து மீன் அவியல் செய்ய போகிறோம். என் ஹஸ்பண்ட் எனக்கு கட் பண்ணி தர. எப்படி கட் பண்ணுறது? 4 பீஸாக கட் பண்ணுறேன். கட் ஒன்று 3 பீஸ் 2 பீசஸ். ஓகே, பீஸ் எல்லாம் ரெடி ஆகுது. Okay viewers, so tilapia fish. I'm going to cook today tilapia fish. ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபிஷ்ஷை குக் பண்ணுறது எப்படின்னா அவியல் செய்ய போகிறோம். அவியல் வெஜிடபிளோடு சேர்த்து அவிக்க போகிறேன். இது கேரட்டு, பெப்பர், சால்ட் எல்லாம் போட்டு சீசனிங் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ரீன் பீன்ஸ், செலரி, 3 வெஜிடபிளையும் கேரட், செலரி, பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ்ஷுக்கு இந்த சீசனிங் தான் வைக்கிறது. லெமன், ஆனியன், கார்லிக், க்ரீன் சில்லி, வெங்காயம், பூண்டு, தேசிப்புளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஃபிஷ்ஷுக்கு சீசனிங் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீமரில் நாங்கள் அவியல் வைக்க போகிறோம். இன்றைக்கி ஃபிஷ் அவிச்சு சாப்பிட போகிறோம் டின்னருக்கு. ஓகே வியூவர்ஸ், ஓகே இப்போது கட் பண்ணின ஃபிஷ்ஷுக்குள்ள இந்த லெமனையும் இப்படி வச்சு, கார்லிக்கையும் இப்படி வச்சு, ஒனியனையும் வைப்போம். வச்சுட்டு இந்த சில்லியையும் வச்சுட்டு நான் இப்படி வைக்கிறேன். இதுக்குள்ள ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக அந்த எடுத்து வச்ச வெஜிடபிளுக்கு மேலே ஸ்டீம் பண்ண வச்சு வைக்கிறேன். கார்லிக்கை வைக்கிறேன், லெமனை வைப்போம், ஆனியன் வச்சுட்டு ஒரு ஆனியன் எல்லாம் சேர்த்து இப்படி வைக்கணும். ஓகே, லெமனை ஃபிஷ்க்கு மேலே வைக்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு டெய்லி நாங்கள் கறி செய்து சாப்பிட்றோம். நாங்கள் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் அவியல் செய்து சாப்பிட போகிறோம். ஓகே, அப்படி ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் கார்லிக் அதெல்லாம் நாங்கள் வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிடலாம். யாருக்கு ஸ்பைசி வேணுமோ அவங்க பச்சை மிளகாய் எடுத்து கடிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. நான் ஸ்டீம் பண்ண எல்லாம் ஃபிஷ்ஷு வெஜிடபிள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஃபிஷ் வந்து இனி அவியலுக்கு போகுது. இனி நாங்கள் தண்ணியை வச்சுட்டு அவிக்க. ஓகே வியூவர்ஸ், எல்லாம் நான் வச்சுட்டேன். இதுக்குள்ளே ஃபிஷ் எல்லாம் என்ன நீங்கள் இதை இப்படி வச்சுட்டு ஸ்டீமருக்குள்ளே வைப்போம். ஓகே, மூட வேணும். ஓகே, இந்த லிட்டு இந்த மூடி வந்து இதுதான். இந்த மூடியால் மூடி டைட்டாக மூட வேணும். ஓகே, now
ready for fish and vegetable going to steam in the water. Okay viewers, நான் தண்ணி எல்லாம் இதில் வச்சுட்டேன், கொதிக்க வச்சிருக்கு தண்ணியை. ஓகே, I keep water for boiling. Okay, and I'm going to keep steaming. ஸ்லோவாக நீங்கள் வைக்கணும், அதிகம் வாட்டர் வைக்கக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டீமர் வந்து டச் பண்ணுற அளவுக்கு வாட்டர் நீங்கள் வச்சா போதும். நாங்கள் வாட்டரை நல்லா பாயில் பண்ண விட வேணும். ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சு வரைக்குள்ள எல்லாம் ஃபிஷ் எல்லாம் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் இந்த ஃபிஷ்ஷு வெஜிடபிள் எல்லாம் அவிய வேணும். 20 மினிட்ஸ் அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபிஷ்ஷு எல்லாம் அவிஞ்சிருக்காண்டு. ஆஃப்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் 20 மினிட்ஸால் ஃபிஷ். இப்போ ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டீம் ஆகுது. இன்னைக்கு இதுதான் எங்களோட டின்னர். ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டீம் ஆகினோட டின்னர் ரெடி ஆயிடும். மீன் அவியல், தமிழில் என்ன மீன் அவியல்ன்றது சொல்லுவோமே, அவியல். மிரக்கறியும் மீனும் அவிக்கிறோம் வச்சு, அதுதான் எங்களோட இரவு சாப்பாடு. ஓகே, பார்ப்போம். 20 மினிட்ஸ் அவிய வேணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நாங்கள் அவியல் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, எங்களோட ஃபிஷ் எப்படி இருக்கிறாருன்னு திறந்து பார்ப்போம். ஓகே, எங்களோட ஃபிஷ்ஷு அவியறார். மீனெல்லாம் அவியுது. அவிஞ்சிட்டு நாங்கள் அது கொஞ்சம் 10 மினிட்ஸ் பாஸ், 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே, திலாப்பியா ஃபிஷ் வந்து கொஞ்சம் அவிய வேணும். ஓகே, கவர் பண்ணுவோம். ஓகே, ஓகே வியூவர்ஸ், இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். ஓகே, now we are going to open and look at it. ஓகே, ஃபிஷ் எல்லாம் நல்லா குக் பண்ணி இருக்குது. சரி, சில்லி எல்லாம் கலர் சேஞ்ச் எல்லாம் ஸ்டீம் ஆகிட்டுது. எல்லாம் மீன் மிளகா எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. இந்த ஸ்டீமரில் இருந்து எடுத்தாச்சு. எல்லாம் இங்கே பாருங்கோ, எல்லாம் ஸ்டீம் பண்ணி வந்துட்டுது. எங்களோட மீன் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இனி நாங்கள் சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணுவோம். ஓகே, எல்லாம் ரெடி. ஸ்டீம் ஃபிஷ் இஸ் ரெடி. ஸ்டீம் ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள் டின்னர் டுடே. ஓகே, தமிழில் மீன் அவியல் வெஜிடபிள் மீனும் மிரக்கறியும் அவியல் வச்சிருக்கிறோம். இரவு சாப்பாட்டுக்கு சாப்பிட ரெடியாகுங்கோ டோட்டோஸ். ஓகே வீவர்ஸ், எல்லாம் ஃபிஷ் எல்லாம் ஸ்டீம் பண்ணி அவியல் வச்சு பிளேட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டேன். நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு மீன் அவியலும் வெஜிடபிள் அவியலும். ஓகே கேர்ள்ஸ், the steamed fish and steamed vegetable ready. We are going to eat for dinner. Okay viewers, எங்கட fish, steamed fish and steamed vegetable ready. I'm going to taste now. எப்படி மீன் அவியலும் வெஜிடபிள் அவியலும் மிரக்கறி அவியல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் கேரட் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாஃப்டாக அவிஞ்சிருக்கு. ஸ்டீம் பெல், கேரட் சீசனிங் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த திலாப்பியா ஃபிஷ் சாப்பிடும்போது ஃபோக், இந்த ஸ்மால் ஃபோக்கண்டா ஈஸி. அப்படி
அந்த போன்ஸ் எல்லாம் எடுத்து ஈஸியாக சாப்பிடலாம். ஓகே, மீன் அவியல் சாப்பிடும்போது அப்படியும் இப்படி போன்ஸ் இல்லாமல், இந்த தலாப்பியா ஃபிஷ்ஷில் போன்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த சும்மா போக்கால் எடுத்தீங்கன்னா போன்ஸ் வராது. ஃபிஷ் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். இந்த சீசனிங் எல்லாம் அதோட வச்சு ஸ்டீம் பண்ணினது ஃபிஷ்ஷோடு நல்லா இருக்குது. மீன் அவிக்கும்போது இப்படி நீங்களும் செய்து வேறங்கோ, இப்படி எல்லாம் வச்சு அவிச்சிங்கன்னா நல்ல ஹெல்த்துக்கும். அந்த நேரம் நீங்கள் மீன் கறி என்று சாப்பிடாமல் இப்படி மீன் வெஜிடபிள், உங்களுக்கு ஸ்டார்ச் வேணுமெண்டா சைடில் கொஞ்சம் ரைஸும் எடுத்து சாப்பிடலாம். சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லா. ஓகே வீவர்ஸ் நல்லா இருக்குது எல்லாம். நீங்கள் செய்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நீங்களும் செய்தது எப்படி டேஸ்ட்டாக இருக்காண்டு. நாங்கள் செய்த மாதிரி நீங்களும் செய்யுங்கோ. இல்லாட்டி நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட் வேயில் செய்வீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபுட் குக்கிங்கோட உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. Thank you. See you next time.